சோனி லிவ்ல இப்ப தொடர்ச்சியா இந்த ட்ரூ ஈவென்ட்ஸ பேஸ் பண்ணப்பட்ட வெப் சீரிஸ்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய ரிலீஸ் பண்றாங்க. அந்த வரிசையில இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் சீரிஸ் தான் மாயசபா. இந்த சீரிஸ்ல டோட்டலா 9 எபிசோட்ஸ் இருக்கு. இதுல இந்த சீரிஸோட மெயின் கதை 70ஸ்லேருந்து 80ஸ்க்குள்ள நடக்குது. அதுல 2 முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. கிருஷ்ணமன் நாயுடு அண்ட் எம்.எஸ். ராமி ரெட்டி அப்படிங்கிற 2 தலைவர்கள சுத்தி தான் நடக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ஆரம்பத்துல ஒரு நண்பர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு லீட் பண்ணும்போது, அது பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ஒரு ஜாதி அரசியலாவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட நோக்கம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, அது இப்ப எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. கரண்ட்ல ஸோ கிருஷ்ணமன் நாயுடு அப்படின்னு பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ஆதியோட ரோல். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காப்ல. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் தப்பிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியஸாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரியஸோட மேக்கிங் தாங்க சொல்லணும். சோனி லிவ்ல இந்த ட்ரூ ஈவென்ட்ஸை பேஸ் பண்ணப்பட்ட சீரியஸா எடுக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அதை சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூல சூப்பரா ப்ரெசென்ட் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ரிச்னஸை கொடுக்குது. இதை தாண்டி இந்த சீரியஸோட கேஸ்டிங்கை தான் சொல்லுவேன். ஒவ்வொரு கேஸ்டிங்ஸும் ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி இங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மென்ஷன் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாதுன்னு எல்லாருமே மொத்தமாக காமனாக சொல்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இந்த சீரியஸோட டைரக்ஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்னு சொல்லி எல்லாமே அருமையாக ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டை கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கே ஒரு தரமான சீரியஸாக வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம்.